கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் நிச்சயமாகவே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். அநேகர் இன்று நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களோட பல்வேறு உபத்திரவங்கள், வழக்குகள், பல்வேறு பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், அநேகரை ஜனங்கள் நிம்மதியாய் வாழ விடுகிறதில்லை. ஐயா, நிம்மதியாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குறிப்பாக கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழுகிறவர்களை, நல்லவர்களும் நீதியுமாய் வாழுகிற அநேகரை இந்த உலகத்தார் துன்பப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் அநேகர் நம்முடைய சகோதர சகோதரிகளை துன்பப்படுத்துகிறதை, அல்லது கேவலமாய் பேசுகிறதை, அல்லது இவர்களுக்கு அநியாயம் செய்கிறதை நாம் நிச்சயமாய் காணுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதத்திலே அற்புதமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களோ அநேகமாய் இருக்கும். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நிச்சயமாய், எத்தனை பாடுகளில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆபத்து காலத்திலே கூப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நித்திய கண்மலை இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த ஆபத்திலும் நீங்கள் பயப்படவோ கலங்கவோ, ஐயா, நீங்கள் எந்த விதத்திலும் திகைக்கவோ வேண்டாம். நிச்சயமாய் உங்களை ஆபத்தில் உங்களோட அவரே கூட இருந்து தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். எரேமியா 30:16 முதல் வாசித்தீர்களே, ஆனால் ஒரு அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால். நல்லா கவனிங்க. உங்களை விசாரிப்பற்றவள், ஆளற்றவள், அனாதை, நீ ஒன்றுக்கும் உதவாதவள், அல்லது யாருமே இல்லாதவள், இவள் குடும்பத்தாரே இவளை வெறுத்து விட்டார்கள், இவள் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் இவளை கைவிட்டு விட்டார்கள், இவருக்கென்று யார் இருக்கிறாள்? அனாதையும் ஆதரவற்றவளுமாய், தள்ளுண்டவளாய், விசாரிப்பற்றவளாய் இருக்கிறாள் என்று உங்களை குறித்து ஒருவேளை எத்தனையோ பேர் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இது போன்ற பல்வேறு உபத்திரவங்களின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியங்களிலே, அல்லது செய்கிற வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்களிலே இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடியவர்களாய் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளிலே நான் கடந்து வந்த பாதைகளிலே பாருங்கள், அநேகமாய், அநியாயமாய் அநேகரால் விரோதிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரால் விரோதிக்கப்பட்டவர்களாகவும், அநேகரால் கைவிடப்பட்டவர்களாகவும் சில இடங்களில் நாம் கடந்து வருவதுண்டு. கர்த்தரோ அவருடைய வார்த்தையை சொல்றார் பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். எத்தனை மகிமையான வார்த்தை பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே. என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்ற அந்த அற்புதமான வார்த்தை வரிகளை கர்த்தர் நம்மோடு பேசின அந்த நிமிடமே நம்மை சுற்றி இருக்கிற 1000 கவலைகள் பஞ்சாய் பறந்து போகும். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள் இந்த தேவ வார்த்தையை. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்களே, ஆதலினால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவது எத்தனை மகா பெரிய பாக்கியம், அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், அப்படியாய் உனக்கு அநீதி செய்தவர்கள், உங்களுக்கு கேடு செய்தவர்கள், உங்களை தாறுமாறாய் நடத்தினவர்கள், கேவலமாய் உங்களை பிடித்து தள்ளினவர்கள், உங்களை நடுரோட்டிலே விட்டுவிட்டு, நடுத்தெருவிலே
விட்டு விட்டு சென்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி வருகிற இந்த நாளிலே என்ன நடக்க போகிறது கவனியுங்கள். ஆதலால் என்ன நடக்கும் ஆண்டவரே? உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்களை சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். சொல்றது யாரையா? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் உங்களுக்கு இருந்த அநேக சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே எங்கே சிறைப்பட்டவர்கள் போல் இருந்தீர்களோ, எங்கே எங்கே பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் போன்று உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் எங்கேயோ அகப்பட்டு கஷ்டத்திலும் அவமானத்திலும் கூனி குறுகி போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். இன்றே இப்பொழுதே நம்புங்கள், விசுவாசியுங்கள். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆமென். அவன் வீடும் குடும்பமும் மறுபடியும் கட்டப்பட்டு அரண்மனை போல் நிலைப்படும் அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிற இந்த நாளிலே, இன்று இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். உங்களை பட்சிக்கிறவர்கள் யாவரையும் பட்சிக்கும்படியாய் தேவ கோபம் கடந்து வரும். மாற்றமே இல்லை. உங்கள் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உங்களை சிறைப்படுத்தினவர்கள் சிறையாக்கி கொண்டு போகப்படுவார்கள். ஐயா, உங்களை சூறையாடினவர்கள் காரணம் இல்லாமல் உங்களை சூறையாடினார்களே, உங்கள் செல்வங்களை, உங்கள் சொத்துக்களை, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை சூறையாடினவர்கள் எல்லோரும் சூறையாடப்படுவார்கள் என்பது நிச்சயம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கொள்ளையிடுகிற அனைவரையும் கர்த்தர் கொள்ளைக்கு ஒப்பு கொடுக்கிறதை உங்கள் கண்கள் காணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் 1000 சத்துருக்கள் எழும்பலாம். 1000 மனிதர்கள் எதிராய் நின்று பல்வேறு தாறுமாறான காரியங்களை செய்யலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீதி செய்வார். அவர் நீதி செய்த வருவார், சீக்கிரமாய் வருவார் என்று நம்புங்கள். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற அந்த நாளிலே உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் மறுபடியுமாய் கட்டப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன். நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. இது கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, என்று உங்களை இப்படியாய் அவமானமாய் நடத்தினார்களோ, என்று உங்களை பற்றி இப்படி கேவலமாய் பேசினார்களோ, தாறுமாறாய் உங்களை நடத்தி தாறுமாறாய் பேசினார்களோ, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான மேன்மை, ராஜரிமிக மேன்மை வருகிறது என்பதை நீங்கள் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் முன்பு போல் இருப்பார்கள். ஆமென். வசனம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் முன்பு போல் மேன்மையும் மகிமையுமாய் இருப்பார்கள். அவர்களை ஒடுக்கின யாவரையும் கர்த்தர் தண்டிப்பேன் என்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதுவதை நீங்கள் காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த
எந்த பிரச்சனையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, என் பிள்ளைகளை குறித்து இப்படி செய்தார்கள், என்னை குறித்து என் வாழ்க்கையை குறித்து இப்படியாய் செய்தார்கள், எங்களுக்கு கேடு செய்தார்கள், எங்களை கேவலமாய் நடத்தினார்கள், எங்களுக்கு இவர்கள் செய்த கேடுகளுக்கு விரோதமாய் என்ன நடக்க போகிறது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீதி செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீதி செய்யும்படியாய் கர்த்தர் இறங்குகிற அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, வாருங்கள், நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிற இடம் அப்படியே ஆந்திரா ஒரிசா பகுதியில் இருந்து கடந்து வந்தவர்கள் அப்படியே மேகலாயா என்கிற மாநிலத்திலே சுற்றி பல்வேறு மலைகளை சுற்றி திரிந்து வந்து நாகாலாந்து என்ற அருமையான இந்த மாநிலத்திற்கு வந்ததோடு அப்படியே பர்மா பகுதி வரைக்கும் சென்று திரும்பினோம். தொடர்ந்து எங்களுடைய பிரயாணம் இப்பொழுது அருணாச்சல பிரதேசம் என்கிற பகுதியிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சற்று முன்பாகத்தான் கல் மழையும் சூறாவளி காற்றுமாய் ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையை கண்டு எல்லோரும் அலறக்கூடிய கதி கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, காற்றுதான் வந்தது, காற்றும் கல் மழையும் வந்தது போல் பனிமழை பெய்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எப்படி வருமா? இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். உங்களுக்கு விரோதமாய் கேடு செய்தவர்கள், உங்களை பட்சித்தவர்கள், உங்கள் சத்துருக்கள், ஆமென், உங்களை சூறையாடினவர்கள், உங்களை கொள்ளையாடினவர்கள் எல்லாருடைய உச்சம் தலையிலும் கர்த்தருடைய கோராவரி காற்றாகிய பெரும் காற்று உக்கிரமாய் குளோரி. எத்தனை ஒரு கடுமையான காரியம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளோடு மோதுகிறவர்கள் யாரும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களை தாறுமாறாய் நடத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அது உன் கணவனாய் இருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, நன்றாய் கவனியுங்கள், அது யாராயிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் நீதி செய்ய இறங்குகிற அந்த நாளிலே அவர் நீதி செய்வார். ஆமென். அவர் நீதி செய்யும் பொழுது உங்களை பட்சித்த யாவரும் பட்சிக்கப்படுவதை காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். நீதி செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற நாட்களிலே என்ன நடக்கும் பாருங்கள். உங்களை விசாரிப்பற்றவளாய் விட்டு சென்றார்களே, உங்களை தள்ளுண்டவராய் விட்டு தள்ளிவிட்டு சென்றார்களே, அவர்கள் எல்லோரும் உங்களை தேடி வருவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை விரோதமாய் கூடினவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருகிற காலம் வரும். அது இப்பொழுதே வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லோரும் வெட்கத்தோடு உங்கள் பட்சமாய் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்தவர்கள் உங்களை நோக்கி ஒரு நாளிலே வந்து உங்கள் பாதப்படியிலே விழுந்து பணிந்து கொள்ளுவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். ஐயா, கர்த்தர் இந்த சின்னவர்களை எல்லாம் ஆயிரமும், இந்த சிறியவர்களை எல்லாம் பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற அந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் ஏற்ற காலத்திலே இதோ இந்த ஏற்ற காலத்திலே அதை அவர் தீவிரமாய் நடப்பிக்கும் நாட்களிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மகிமை அடைவீர்கள், மகிமைக்கு மேல் மகிமை அடைவீர்கள். எல்லா ஜாதிகளும் ஏகமாய் கூடி மைட்டி காட் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவதை உங்கள் கண்கள் காணும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென். இந்த பிரச்சனைகளிலே, சிறையிருப்புகளிலே, ஆபத்துகளிலே, கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, வியாதிகளிலே அழிந்து போவது போல் அல்லவா இவர்கள் இருந்தார்கள். நாம் கேவலமாய் நினைத்தோமே, இவர்கள் இதோடு அழிந்து போவார்கள், இவள் குடும்பம், இவர்கள் இனிமேல் எழும்ப போவதில்லை என்று
நினைத்தோமே, இவர்களா இப்படி பறக்கிறார்கள், இவர்களா இப்படி கண் கவர் கார்களிலே வாகனங்களிலே பெரிதும் விசாலமுமான வீடுகளை கட்டி குடியிருக்கிறார்களே, இவைகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவித்து உங்களை உயர்த்துகிற அந்த நாளிலே, வசனம் 24 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களிலே அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எல்லா பிரச்சனைகளுக்கும் கடைசியாய் அவன் கர்த்தர் நீதி செய்கிற அந்த நாளிலே நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஐயா, இன்று நாம் பேசின வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரே உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்பதாய் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவனாய் இருந்து நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறதை போல் ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த செய்தியை அநேகருக்கு, சோர்ந்து போனவர்களுக்கும் துன்பத்திலும் உபத்திரவத்திலும் இருக்கிறவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். ஆறுதலின் செய்தியாய் இது அமையட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் நீதி செய்யும்படியாய் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் இறங்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் ஓ லார்ட், உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களையே நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே, நீர் எங்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் இன்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே இரக்கம் செய்யும் வரைக்கும் என் தெய்வமே, ஐயா, உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் தளர்ந்து போகாதபடி என் தெய்வமே, ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் கடந்து வரும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, விசாரிப்பற்றவள் என்றும், தள்ளுண்டவள் என்றும், அனாதைகள் என்றும், ஆதரவே இல்லாதவர்கள் என்றும் தூக்கி எறியப்பட்ட, ஆமென், கேவலமாய் தூக்கி வீசப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். சில சகோதரிகளின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் இன்று இவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, ஐயா, இவர்கள் உள்காயங்கள், வெளிக்காயங்கள், அடிக்காயங்கள் ஆற்றும்படியாய், காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், எத்தனை கேவலமாய் நடத்தப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் என் தெய்வம் நீர் இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களை பட்சித்தவர்களை குறித்து, ஓ லார்ட், இவர்களுக்கு சத்துருவாய் இருந்தவர்களை குறித்து, ஓ லார்ட், இவர்களை சூறையாடினவர்களை, இவர்களை கொள்ளையாடினவர்களை குறித்து தெய்வம் பேசின அத்தனை வார்த்தைகளையும் நீர் நிறைவேற்றும்படியாய் நீர் இறங்குகிற அந்த நாளிலே என் தெய்வமே, இவர்கள் எதிரிகளும் சத்துருக்களுமாய் இருந்தவர்கள் அழிந்து போகாதபடி, ஐயா, குடும்பமாய் கெட்டு போகாதபடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆமென், தேவ சமூகத்திலே என் தெய்வமே, எங்களுடைய பாதப்படியில் அல்ல சுவாமி, உம்முடைய சமூகத்தில் வந்து விழும்படியாய் ஒரு கோராவாரி காற்றாகிய பெரும் காற்று என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வீசும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஐயா, நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் எங்கே எங்கே சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே ஓ லார்ட் வேலை இல்லாதபடி அல்லது சரியான வருமானம்
இல்லாதபடி, அல்லது கடன்களிலும் கஷ்டத்திலும் ஆமென் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளிலும், அல்லது ஒருவேளை வம்புகள் வழக்குகள் கோர்ட்டுகளிலே அகப்பட்டு எந்த சூழ்நிலைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே ஐயா, இவர்கள் ஒவ்வொரு பேரையும் இவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி, இவர்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி இவர்களுக்கு நல்ல மகிமையும் மகத்துவமான வாசஸ்தலங்களுக்கு கொண்டு வந்து இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே இரக்கம் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலம் இவர்கள் தூட்சம் தலையிலே ஊற்றப்படுவதாக. என் தெய்வமே, ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் செய்யும்படியாய் ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். துயரத்திற்கு பதிலாய் ஆமென் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை உண்டாகட்டும் ஐயா. துக்கமும் துயரமும் மாவி சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இவர்களில் இருந்து, இவர்கள் கூடாரங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும்படியாய் கர்த்தர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவீராக ஐயா. உம்முடைய வார்த்தையின்படியே இவர்கள் குறுகி போகாதபடி, இவர்களை மகிமைப்படுத்தவும் ஓலாட் இவர்கள் சிறுமைப்பட்டு போகாதபடி மேன்மையும் மகிமையும் அடையும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று நினைத்தருளுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாரும் இவர்களில் யாரும் சோர்ந்து போகாதபடி, யாரும் சோர்ந்து தளர்ந்து ஐயா வேதனையிலும் துன்பங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று சொன்னார்களே, அப்படியே இந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் ஐயா இவர்கள் சிறையிருப்பு மாற்றப்படும் பொழுது இவர்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் தெய்வமே உம்முடைய ஆவியினாலே இவர்கள் சிறையிருப்புகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொப்பனம் காண்கிறவர்களை போல இவர்கள் இருக்கும் பொழுதே இவர்கள் சிறையிருப்பை எல்லாம் முழுமையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவைகளை நீர் செய்கிற அந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆமென் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு ஆமென் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு சிறையிருப்புகள் ஆபத்துகள் சங்கிலிகள் கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே விடுபட்ட உல்லாச பறவைகளாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் உயரே உயரே உல்லாசமாய் குடும்பமாய் பறக்கும்படியாய் ஐயா உற்றார் உறவினர்கள் ஊரார் உலகத்தார் எல்லோரும் காணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. எங்கே எங்கே ஒதுக்கப்பட்டார்களோ, எங்கே எங்கே கேவலமாய் நடத்தப்பட்டார்களோ, எங்கே எங்கே இவர்களை அவமானமாய் நடத்தினார்களோ அந்த இடங்களிலே இவர்களை தலை நிமிரச் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஐயா உம்முடைய தயவு இறங்கி வரட்டும். இவர்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகள், குடும்பங்களுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகள் ஐயா, நல்ல சந்தர்ப்பங்கள் ஆமே, நல்ல சூழ்நிலைகள், நல்ல வேலைகள், நல்ல விசாக்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல உறவுகள், வரவேண்டிய நன்மைகள் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன என்று வாசிக்கிறோமே. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய், எல்லா கொடுமையான சந்தர்ப்பங்களிலும் இருந்து இவர்களுக்கு வரவேண்டிய ராஜ மேன்மைகளை எந்த பேலியாளின் மக்களும் தடுக்காதபடி, எந்த துன்மார்க்கனும்
ஒருவனும் இடைபடாதபடி வம்புகள், வழக்குகள், சூதுகள், சதிகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், சிறையிருப்புகள் திருப்பப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சீர்கெட்டவர்களாய் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை அந்நியர்களால் கெடுக்கப்பட்டவர்களும், நண்பர்களால் நண்பிகளால் கெடுக்கப்பட்டவர்களும், கேடுபாடுகளுக்குள்ளே நடத்தப்பட்டவர்களும், எந்த சூழ்நிலையில் இளையகுமாரனை போல கடந்து சென்ற பிள்ளைகள், மகனோ மகளோ, அவர்கள் திரும்பி வரும்படியாய், குடும்பங்களிலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 3:22 சொல்லப்பட்டிருக்கிறபடி, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டபடியே தூரமாய் போனவர்கள், தூரமாய் போன பிள்ளைகள், ஐயா, மறுதலித்து போனவர்கள், தெருவிலே விட்டுவிட்டு தள்ளிவிட்டு போனவர்கள், தள்ளுண்டவளாய் விட்டுவிட்டு போனவர்கள், விசாரிப்பட்டவளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு போனவர்கள் திரும்பி வரும்படியாய், அது இன்றே நடக்கும்படியாய், அந்த காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய அனுக்கிரகம் விரைவாய் அதி தீவிரமாய் பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ தயவு உண்டாகட்டும். என் தேவனாகி கர்த்தர், ஆமென் ஆண்டவரே. ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்களோ, ஆமென், கர்த்தருக்கு பயந்தவர்களோ, ஐயா, நடு பகல் வரைக்கும், ஆமென், உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். ஐயா, நீதிமான்களாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய், தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் அப்படியே உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டபடி இவர்கள் வாழ்க்கை எல்லோர் கண்களும் காணத்தக்கதாய் உயர்த்தப்படும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக எல்லா கண்களும் காணும்படியாய், சுற்றி உள்ள எல்லா கண்களும் கண்டு ஆச்சரியப்படும்படியாய், நல்ல விசேஷித்த சாட்சிகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நன்மைகள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் இன்றே தொடங்குவதாக. வெட்கப்பட்ட இடத்திலே வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் எப்பொழுதும் ஐயா, அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்கு வந்திருக்கிற, ஆமென், யாரையும் தெரியாதிருக்கிற இந்த பகுதியிலே வந்து ஊழியம் செய்யும்படியாய் உம்மையே நம்பி, உம்மை மாத்திரமே நம்பி இந்த பகுதிக்கு சுமார் 5000 கிலோமீட்டர் தூரங்களுக்கு அப்பால் வந்திருக்கிற, சுமார் இமயமலையின் அருகாமையில், சைனா தேசத்தின் அருகாமையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தருடைய அனுக்கிரகம் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று உழைக்கிற இந்த உழைப்பிலே மகா பெரிய ஒரு அறுவடை உண்டாகும்படியாய், அநேகமாயிரமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், சுகமும் விடுதலையும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானத்தையும் காணும்படியாய் தேவ அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். இதற்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நூறத்தனையான பலன்களோடு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நல்லா கவனிங்க. ஐயா, விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, ஆதரவு செய்ய யாருமே இல்லை. தள்ளுண்டவளை போல, கைம்பெண்ணை போல, தனியாய் விடப்பட்டவளை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை குறித்து தான் கர்த்தர் இத்தனை அற்புதமும் அழகும் அதிசயமுமாய் பேசியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசின எந்த வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென்.
ஆமென். எந்த மனிதன் வேண்டுமானாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஒருவேளை மனிதனுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள் நிறைவேறாமல் போகலாம். ஆமென். அது ஒருவேளை பொய் தீர்க்க தரிசனமாயும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை என்றே நம்புகிறீர்களே, அது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை. அது பவுலடியார் சொன்னது போல விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்யும். ஆமென். இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கண்ணார காண்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.